ஃபோர்த் டைமென்ஷனில் ஒரு கியூப் இப்படிதான் இருக்கும். இதற்கென தனி பெயரையும் கொண்டுள்ளது. அது டெசராக்ட். இருப்பினும் இந்த இமேஜை பார்ப்பதன் மூலம் நீங்கள் ஃபோர்த் டைமென்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதாக கூற முடியாது. ஏனெனில் இது நமது 3 டைமென்ஷனல் பிரபஞ்சத்தில் உங்கள் 1 டைமென்ஷனல் மூலையில் 2 டைமென்ஷனல் திரையில் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டுள்ளது. ஆனால் நான் உங்களிடம் சொல்ல வருவது என்னவென்றால், நமது பிரபஞ்சம் 3 டைமென்ஷனால் ஆனது அல்ல. அதற்கு மாறாக 11 டைமென்ஷன்ஸ் அல்லது 26 டைமென்ஷன்களால் ஆனது. அதை பற்றி இன்னும் ஒரு சில வினாடியில் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குறைந்தபட்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். அதாவது 4 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி இருக்கும் என்பதை 3 டைமென்ஷனல் அனாலஜியை பயன்படுத்தி கற்பனை செய்து பார்ப்போம். எங்காவது ஒரு 2 டைமென்ஷனல் பிரபஞ்சம் உள்ளது என்றும் அதில் 2 டைமென்ஷனல் உயிரினங்கள் வாழ்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். அப்படி இருந்தால் அவர்களால் 2 ஆக்சிஸில் மட்டுமே மூவ் ஆக முடியும். இப்போது நீங்கள் உங்கள் கையை எடுத்துக்கொண்டு அதை அவர்களின் உலகத்தில் வழியாக கடந்து செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் பார்க்கும் லைன் 1 டைமென்ஷனல் லைன் மட்டுமே என்பதால் உங்கள் கை அவர்களின் உலகில் முன்னேறும் போது உங்களின் விரல்களின் நுனி தோன்றுவதை அவர்கள் பார்ப்பார்கள். பின்னர் உங்கள் கையின் மற்ற பகுதிகள் மெதுவாக உள்ளே வருவதை காண்பார்கள். அவர்கள் 1 டைமென்ஷனல் லைனுடன் தொடர்புடைய உங்கள் கையின் எண்ணற்ற சிறிய பிரிவை மட்டுமே அவர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த உயிரினங்கள் உங்கள் கையை 2 டைமென்ஷனல் ஷேப் சேஞ்சிங் ஆப்ஜெக்டாக நினைப்பார்கள். அது எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் உங்கள் மூளையை பார்ப்பது போல இருக்கும். இப்போது 4th டைமென்ஷனில் இருந்து யாரோ ஒருவர் நமது 3 டைமென்ஷனல் பரிமாணத்திற்கு வந்து அவரது கையை வைப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். தற்போது இது ஒரு கை அல்ல, ஒரு டெசராக்ட் என்று சொல்லலாம். அது நமது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸை கடந்து செல்லும் போது நம் கையைப் போலவே அது வேறு வழியில் மாறுவதை காண்போம். இதுவே டைம் 4th டைமென்ஷன் என்று நாம் கருதினால் அது இன்னும் அவசரமாக மாறுகிறது. இது ஒரு 4 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் நமது நேரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்பதை குறிக்கும். அவர் தற்போது உயிரோடு இருப்பதாக இருந்தால் 2 டைமென்ஷனல் உலகில் நம் கையை நகர்த்துவது போல அவர் தனது விருப்பப்படி தனது வயதை மாற்ற முடியும். ஓகே, தற்போது நாம் நமது சொந்த பிரபஞ்சத்திற்கு திரும்புவோம். 3 டைமென்ஷன்களுக்கு மேல் உள்ளது என்பது நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ப்ராபபிளி அவை இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். அனைத்து சூப்பர் ஸ்ட்ரிங் தியரியும் ஒருங்கிணைக்கும் எம் தியரி கூறுவது என்னவென்றால், நமது பிரபஞ்சம் நாம் அனைவரும் நன்கு அறிந்த 3 இடஞ்சார்ந்த டைமென்ஷன்களால் ஆனது. 1 டைமென்ஷனல் மற்றும் 6 சிறிய இடஞ்சார்ந்த டைமென்ஷன்களால் ஆனது. இந்த தியரிஸ் படி இந்த 6 கூடுதல் டைமென்ஷன் மிகவும் சுவாரஸ்யமான பண்புகளை கொண்டிருக்கும். நாம் 4th டைமென்ஷனை டைம் என்று கருதினால் 5th டைமென்ஷன் ஆனது நாம் தற்போது இருக்கும் கோஆர்டினேட்ஸில் இருந்து நமக்கு இணையான பேரலல் யூனிவர்ஸிற்கு பயணிக்க அனுமதி அளிக்கும். அதே போன்று 6th டைமென்ஷன் யூனிவர்ஸில் ஏதேனும் ஒரு டைமில் பயணிக்க அனுமதிக்கும். 7th டைமென்ஷனில் நீங்கள் எந்த ஒரு கோஆர்டினேட்ஸையும் பொருட்படுத்தாமல் பாசிபிள் இருக்கக்கூடிய எந்த வேர்ல்டுக்கும் பயணிக்கலாம். 8th டைமென்ஷனில் அனைத்து யூனிவர்ஸிலும் சரியான நேரத்தில் பயணிக்க இயலும். 9th டைமென்ஷனில் இந்த யூனிவர்ஸ் மட்டுமல்லாமல் அனைத்து யூனிவர்ஸின் பிசிக்ஸ், இனிஷியல் கண்டிஷன் மற்றும் ஹிஸ்டரியை கம்பேர் செய்து பார்த்து கொள்ளலாம். 10th மற்றும் ஃபைனல் டைமென்ஷனில் சாத்தியமான மற்றும் கற்பனை செய்யக்கூடிய அனைத்து இடத்திற்கும் நாம் சென்றடையலாம். இதற்கெல்லாம் அப்பால் மனிதர்களால் எல்லாவற்றையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இது டைமென்ஷன்களின் அடிப்படையில் நாம் கன்சீவ் பண்ணக்கூடிய இயற்கையான வரம்பாக அமைகிறது. நான் உறுதியாக கூறுகிறேன், நான் இதை எதையும் உருவாக்கவில்லை. ஆனால் உண்மையாகவே அவர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள்? ஏன் இந்த டைமென்ஷன்களை எதையும் நம்மால் கவனிக்க முடியவில்லை? தற்போது 2 மலைகளுக்கு இடையே மிக நீண்ட கயிறு ஒன்று கட்டப்பட்டுள்ளதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அந்த கயிற்றில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கவனிக்கிறீர்கள். அந்த கயிற்றில் ஒரு எறும்பு இருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த எறும்பானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் நீண்ட தூரமாக இருப்பதால் கயிறு 1 டைமென்ஷனல் லைனாக தெரிகிறது. நீளம் மட்டுமே நமக்கு தெரிகிறது. அதன் அகலம் நம்மளால் கவனிக்க முடியவில்லை. தற்போது கயிற்றில் இருக்கும் எறும்பின் கோஆர்டினேட்ஸை உங்களிடம் யாராவது கேட்டால் உங்களால் எறும்பிற்கும் கயிற்றின் முடிவிற்கும் உள்ள தொலைவை மட்டுமே குறிப்பிட்டு சொல்ல முடியுமே தவிர எறும்பின் எக்ஸாக்ட் கோஆர்டினேட்டை உங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்க்க கடினமாக இருந்தாலும் கயிறு தடிமன் கொண்டது என்பதை நாம் அறிவோம். தற்போது ஒரு ஜோடி பைனாக்குலரை எடுத்துக்கொள்ளுங்கள். கயிற்றின் 2nd மற்றும் 3rd டைமென்ஷனை உங்களால் தற்போது காண முடியும். இந்த சேம் திங் தான் நமது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இதர 6 ஸ்பேசியல் டைமென்ஷன்களை குறிக்கிறது. அவை மிகவும் சிறிய அளவில் உள்ளது. அவை சாதாரண 3 டைமென்ஷனில் இருந்து பிரித்தறிய முடியாதவை. இந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்கள் யாவையும் கலாபியாவ் பன்மடங்கு வடிவத்தில் குறிப்பிடலாம். எனக்கு உண்மையாகவே அதை பற்றி தெரியாது, எனவே அதை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள். ஆனால் மீண்டும் நாம் ஏன் ஒரு நுண்ணோக்கியை எடுத்து அவற்றை கவனிக்கக்கூடாது? நான் முன்னே சொன்னது போலவே அவை பிளாங்க் ஸ்கேல் என்று அழைக்கப்படும் மிக சிறிய அளவில் தோன்றும். மேலும் விண்வெளியின் நுனியை அவ்வளவு ஆழமாக பார்க்க முடியாது. ஸோ 11 டைமென்ஷன் இருப்பது உண்மையாக மாறினால் வார்ம் ஹோல்ஸ், பிளாக் ஹோல்ஸ், ஈவன் நம்மளால் கடவுளை கூட சந்திக்க இயலும். சரி, உண்மையாகவே இல்லை, ஆனால் அது இன்னும் மிகவும் அவசரமாக இருக்கும்.